ஸோ அது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இப்போ இந்த இடத்துல இவருக்கும் என்ன த்ரெட்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு, கொஸ்டினும் கிட்டத்தட்ட புரிய முடியுது. என்ன சொல்லியிருக்காங்க, ஹேய் என் கடவுள்கள்லாம் உன்னை என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார், இன்னும் ஒரு வாரத்தில் அல்ல பார்த்து அடுத்த மாதம்லாம் இவன் ரத்தம் கக்கி சாவான், இன்னும் கொஞ்சம் நாளில் இவன் வந்து பாரு ஆள் வந்து தலை இவனு வந்து சுக்குநூறாக உடையும். புரியுதா? இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கிறீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச வேண்டுமா? இது என்ன சொல்கிறார்? இது கிட்டத்தட்ட அது சொல்கிறாரு, அது பொருள் அக்ரிணையில் பேசுகிறார், அது இதுங்கிறாரு. புரியுதா? அதுக்கெல்லாமா நான் பயப்படணும்? அல்லாவுக்கு ஒரு கூட்டாளி ஆக்கிட்டு இந்த பாத்தியா ஓது அந்த பாத்தியா ஓதுன்ட்டு அந்த அவுலியா புக்கு வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி த்ரெட்னிங் தான் இருக்கும். பயந்து போய் தான் இவங்கெல்லாம் பாத்தியா ஓதுறாங்க, வேறு எதுக்கும் கிடையாது. புரியுதுங்களா? வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் கடைசியாக அவர் என்ன புரிய வைக்கிறார், என்னால் இறுதியாக அல்லாஹ் நாடினால் தவிர எந்த ஒரு தீங்கும் யாரும் இழைக்க முடியாது. அப்போ இதையும் புரிய வைக்கிறார். சரி, ஒரு தீங்கு வந்துருச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ இதை பேசிட்டேன், சரியா, அந்த ஃபாத்தியாவுக்கு எதிராக பேசிட்டேன்னா நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அல்லது ஏதோ ஒன்று நடக்குது, இயல்பாக நடக்கத்தான் செய்யும். ஒரே மாதிரியாவாக இருப்போம். உடனே அப்போவே தெரியும்டா இந்த பயானு, நீ இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு கட்டம் கட்டிட்டாரு அவுளியாங்கிறது எனக்கு தெரியும், இதாகிட்டேன்னா சொல்லலாம். அப்படி ஆனால் அது அல்லாவுடைய இசுன்னு கொண்டு தான் ஆயிருக்கு, அது வந்து அல்லாவுடைய புறத்துலேருந்து தான் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ அது எதுவுமே இது பண்ண முடியாது. அதனால் சூனியத்தை வச்சு இது பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், சூனியம் வச்சுருப்பேன், இது